ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஷஹானா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சிக்கன் பிரியாணி தான் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். பாய் வீட்டு பிரியாணினாலுமே ஒரு டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஒன்றுமே இல்லைங்க, நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி தான். ஒரு சில சீக்ரெட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம கரெக்டாக போட்டுட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு நான் கத்திரிக்காய் சட்னி செய்ய போகிறேன். அடுத்ததாக எக்கு வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் சட்னி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போது இதுக்கு தேவையான சாமானை பார்க்கலாம் வாங்க. நான் 1.25 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா ஒரு 7 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிரியாணிக்கு போடுற அளவுக்கு பீசஸ் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. அந்த மாதிரி 7 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா வடிகட்டிட்டு ஒரு 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கோட்டிங் நம்ம மசாலா போட்டு நம்ம பிரியாணி செய்யும்போது ரொம்ப சாஃப்டாகவும் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம அப்படியே சிக்கனை போடாமல் இந்த மாதிரி மசாலாவில் நம்ம ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம அந்த பிரியாணியில் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்தது 1.5 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் 1.5 கிலோ பாஸ்மதி ரைஸு, 1.25 கிலோ சிக்கன் இந்த மாதிரி 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு நான் ஊற வச்சு. நம்ம இதெல்லாம் தாளிப்பு கொடுக்கறதுக்கு இன்னொரு 10 நிமிஷம் ஆகிடும், கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், தேவையான அளவு வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் தான் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா 400 கிராம் எடுத்திருக்கேன் நான். தக்காளி வெங்காயம் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் பிரியாணிக்கு. தக்காளி பார்த்திங்கன்னா காயான தக்காளிலாம் எடுக்காதீங்க பிரியாணிக்கு, இந்த மாதிரி நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. புதினா இலை பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கட்டு இலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாத இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு இந்த பிரியாணிக்கு நான் ஒரு பெரிய லெமன் எடுத்து அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சின்ன லெமனாக இருந்தால் நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. தனி மிளகாத்தூள், கல்லுப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட போகிறேன் பிரியாணிக்கு. கல்லுப்பில் செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். புளிப்பே இல்லாத தயிர், அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். முக்கியமான பொருள் இது தான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி மசாலா தூள். இது எப்படி அரைக்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். என்னுடைய யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோவே பிரியாணி மசாலா தூள் தான். நீங்கள் வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் அந்த பிரியாணி மசாலா தூளையும் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஏலக்காய், ஒரு பெரிய அன்னாசி பூ, ஒரு 5-6 துண்டு சின்ன துண்டு பட்டை, ஒரு 5 கிராம்பு, 2 சின்ன சைஸு பிரிஞ்சி இலை. நான் இது எல்லாம் வாசனைக்காக கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா தூள் தான் நம்மளுக்கு மெயின், அதனால் இது சும்மா வாசனைக்காக தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு ஃபுட் கலர் நான் பார்த்தீங்கன்னா கேசரி கலர் தான் எடுத்திருக்கேன். நான் ரொம்ப போடல, ஒரு பிஞ்சு மட்டும் தான் நம்ம பிரியாணிக்கு போட போகிறோம். அடுத்ததாக நெய் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் தேவைப்படும். நான் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் வீடியோவில் சொல்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. நான் மலைப்பூண்டு தான் எடுத்து ஒரு 75 கிராம் மலைப்பூண்டு எடுத்து தோலை நல்லா உரிச்சிட்டு இந்த மாதிரி 2 கட் பண்ணிட்டேன். இஞ்சியும் பார்த்திங்கன்னா ஒரு 75 கிராமுக்கு எடுத்து நல்லா தோலெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மண்ணெலாம் போக தோலை செதுக்கிட்டு அதையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம சமமாக எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க, மீடியமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இது மாதிரி பிரியாணிக்கு நம்ம இஞ்சி பூண்டு செய்யும்போது அரைச்சி போட்டாதாங்க அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் சேர்ப்பேன். இப்போ பாருங்கள், நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. மொத்தம் கணக்கு பார்த்திங்கன்னா இஞ்சும் பூண்டும் சேர்த்து 180 கிராம் வருதுங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதை
ஸ்டவ் ஆன் பண்ணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு பாத்திரம் தேவையோ பெருசாக அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1.25 கிலோ சிக்கன், 1.5 கிலோ ரைஸு, அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு சட்டி எடுத்து சூடு பண்ணி ரீஃபண்ட் ஆயிலு 200 கிராம் ஊற்றிருக்கேன். 200 கிராம் ரீஃபண்ட் ஆயிலு, ஒரு 4 ஸ்பூன் நெய். உங்களுக்கு தேவைன்னா நெய் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட ஊற்றிக்கோங்க. நான் நெய் அந்தளவுக்கு ஊற்றலை, ஒரு 4 ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ ஊற்றிக்கோங்க. இதுவே வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நெய்யும் ஆயிலும் ரீஃபண்ட் ஆயிலும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அன்னாசிப்பூ, ஒரு அன்னாசிப்பூ பெரிய பூ போட்டுக்கலாம். அடுத்ததாக பட்டை துண்டு, ஒரு 5 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா அது பொரிஞ்சு வரட்டும். நல்லா வதக்கிக்கோங்க. கரண்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அகலமாக பெரிய கரண்டியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வதக்கலாம் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் 1/2 கிலோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக நம்மளுக்கு வதங்கிடும். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வதங்காது. அதனால் நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கிட்டுருக்கு. இப்போது கல் உப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுறேன். நான் 2 ஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டே வந்து உப்பு ஜாஸ்தி போட்டுறாதீங்க. நம்ம இப்போ வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதக்கட்டும். வதங்கின பிற்பாடு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு தான் வதங்கணும். அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நான் 400 கிராம் எடுத்திருக்கேன். வெங்காயம் 1/2 கிலோ, தக்காளி வந்து 400 கிராம் தான். 100 கிராம் கம்மியாக போட்டிருக்கேன் நான். நம்ம இதுக்கு தகுந்த மிளகாத்தூள்லாம் போடுறதுனால நம்மளுக்கு டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வந்து பேஸ்ட் பதத்துக்கு வதங்கணுங்க. பிரியாணிக்கு அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 5 நிமிஷம் இடையில கிளறிட்டேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. முக்கியமான ஒன்று, கொஞ்சம் கூட அடி பிடிக்கக்கூடாது. பிரியாணிக்கு அந்த மாதிரி அடி பிடிச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு சுத்தமாக மாறிடும். பக்குவமாக அடி பிடிக்காத நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 2 மிளகாய் கூட போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். நான் வந்து டேபிள் ஸ்பூன் பாருங்கள், பெரிய டேபிள் ஸ்பூனு. இந்த டேபிள் ஸ்பூனில் நான் வந்து ஒரு 2.25 அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சமமாக எடுத்து அரைச்சதை போட்டுக்கிறேன். இது கணக்கு பார்த்திங்கன்னா 150 கிராம் வருங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு வந்து இந்த மாதிரி நம்ம சேர்த்து செய்யும்போது தான் பிரியாணியோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். வாசனை அந்த அளவுக்கு கமகமன்னு வருது. நம்ம வந்து 2 நாள் 3 நாள் கழித்து அந்த பேஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணோன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் வராது. முக்கியமாக அதே மாதிரி நம்ம வெங்காயம் தக்காளி போடும்போது கூட பரவாயில்லைங்க. இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா சீக்கிரம் அடி பிடிச்சிரும். இடையில நல்லா கிளறிக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. பச்சை வாசனை எல்லாம் நல்லா போட்டோம். இப்போது நம்ம ஊற வச்சுருந்த 1.25 கிலோ சிக்கனை நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் கூட தண்ணிலாம் இல்லாத நல்லா மசாலாவை இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கனை இந்த மாதிரி நம்ம மசாலா சேர்த்து ஊற வச்சு செய்யும்போது பிரியாணியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம தயிர்லாம் சேர்த்து ஊற வைக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாகவும் சிக்கன் வெந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசாலாவில் நல்லா பிரட்டி விடுங்க. நம்ம வந்து கறி வந்து 1.25 கிலோ எடுத்திருக்கோம். ரைஸ் பார்த்திங்கன்னா 1.5 கிலோ தான் எடுத்திருக்கோம். 1/4 கிலோ எக்ஸ்ட்ராவே சிக்கன் எடுத்திருக்கோம். 1/4 கிலோ இல்லைங்க, ஒரு 1/2 கிலோ கூட நீங்கள் மேல் கொண்டு அதிகமாக சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், முக்கியமானது பிரியாணி மசாலா தூள். இதை வந்து நான் 1 ஸ்பூன் மட்டும்தான் போடுறேன். இதில் வந்து நான் கல்பாசி, மராட்டி மொக்கு,
எல்லாமே அன்னாசி பூ எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கிறேன். இதோடைய வீடியோ வந்து என்னுடைய யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோ, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பிரியாணி மசாலா தூள் எப்படி அரைக்கணும்னு அதில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். பச்சை மிளகாவும் நம்ம 4 போட்டிருக்கோம். 4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் நல்லா காரமாக இருக்குங்க. உங்களுடைய தூள் எந்த அளவுக்கு காரமாக இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்தது ஃபுட் கலர் பார்த்தீங்கன்னா நான் கேசரி கலர் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப போடாதீங்க, சும்மா லைட்டாக ஒரு பிஞ்சு மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா பிரியாணிக்கு நம்ம போடாத செய்ய முடியாது. லைட்டாக ஒரு பிஞ்சு மட்டும் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப கலர்லாம் இல்லை, மீடியமான கலர் தான். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் வந்து நம்ம ஏற்கனவே சிக்கனில் வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டேன். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இது கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தயிரையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஃப்ரெஷ்ஷான புதினா இலை நான் ஒரு கட்டில் ஒரு அரை கட்டு எடுத்து இலையெல்லாம் நல்லா கிள்ளிட்டு 2-3 டைம் வாஷ் பண்ணி தண்ணி இல்லாத நல்லா பிழிஞ்சு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போட்டுக்கோங்க. பிரியாணிக்கு புதினா வந்து ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். நான் வந்து கொத்தமல்லி இலை யூஸ் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி இலையை நீங்கள் சேர்த்து போட்டுக்கோங்க, அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் புதினா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட நம்ம இஞ்சி பூண்டு மசாலா எல்லாம் போட்டுட்டோம். நம்ம வந்து அடி பிடிக்கலை, இந்த அளவுக்கு இருக்குது. தண்ணி பார்த்திங்கன்னா அரிசி வந்து எந்த கப்பால் நம்ம அளக்குறோமோ அதே கப்பால் 1க்கு 1.5 எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். 1க்கு 1.5 அளவு தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். அரிசி பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் தான் ஊறணும். இல்லை ஒரு அதுக்கு மேலே உங்களுக்கு அதிகமாக ஊறுற டைம் அதிகமாக நம்ம வேலை ஆகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அரிசியை. அது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வந்து சிக்கனை போட்டுட்டு தண்ணியும் ஊற்றிட்டேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு கலர் இருக்குது. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா மசாலாவையும் சேர்த்து. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உப்பு மட்டும் எனக்கு கம்மியாக இருக்குது, காரம்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு பார்த்திங்கன்னா நான் இதில் ஒரு 1.5 ஸ்பூனுக்கு நான் போட்டுக்கிறேன். ஏற்கனவே நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டேன். கல் உப்பு தான் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் சால்ட்டு போடாமல் இருந்தால் உப்பு செக் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது ஒரு பிளேட் எடுத்து மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா அது கொதிக்கட்டும். சிக்கனும் கொஞ்சம் வேகணும். சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 50% வெந்தால் போதும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா கொதித்து வந்துடுச்சு. சிக்கனும் இந்த அளவுக்கு வெந்திருக்கு. ஏற்கனவே நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டோம் மசாலாலாம் சேர்த்து. இப்போ வந்து நம்ம ஊற வச்சு தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த அரிசியை பாஸ்மதி ரைஸை நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா குவாலிட்டியான பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். பிரியாணி வந்து டேஸ்ட்டை கொடுக்கும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அந்த அரிசியை வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம். வாசனை அந்த அளவுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லா ரைஸையும் நான் போட்டுக்கிறேன். 1.25 கிலோ சிக்கன், 1.5 கிலோ ரைஸுங்க. நீங்கள் 2 கிலோ சிக்கன் கூட எடுத்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்போவுமே அரிசி கம்மியாக போடணும், சிக்கன் அதிகமாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த பிரியாணி வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி அரிசி போட்டதும் நல்லா 4 பக்கமும் நல்லா அகலமான கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அரிசி வெந்த பிற்பாடு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது, சாப்பாடு உடஞ்சிரும். இப்போ நல்லா அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இடையில ஒரு வாட்டி கிளறிட்டேன். நீங்களும் அதுக்கப்புறம் செக் பண்ணி ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க லைட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்குங்க. நம்மளுக்கு சாப்பாடு இந்த அளவுக்கு வெந்திருக்கு. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு இருக்கணும். தண்ணி எல்லாம் அந்த ரைஸு சிக்கனோடு சேர்ந்து வெந்து வரணும். லைட்டாக கிளறிக்கங்க அடியிலேருந்து. கிளறிட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம், அதை நம்ம ஊற்றிக்கலாம். நான் ஒரு லெமன் தான் எடுத்துருந்தேன், பெரிய சைஸு. அதை ஊற்றிட்டு லைட்டாக அதே மாதிரி அடியிலேருந்து ஒரு 2 டைம் லைட்டாக கிளறிட்டு
நம்ம பிளேட்டை போட்டு மூடிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சூப்பராக நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். இப்போது நம்ம வந்து லெமன் ஜூஸை ஊற்றிட்டு பிளேட்டை போட்டு மூடிட்டோம். லைட்டாக கிளறிட்டு மூடிக்கோங்க. தேவையில்லாத ஒரு தவா வேஸ்ட்டு தவா இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சு இந்த பிரியாணி எடுத்து நம்ம அதில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து பிரியாணி சட்டி எடுத்து நம்ம அந்த தவா மேலே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே வெயிட் எதுனா வச்சுக்கோங்க. நான் இந்த இஞ்சி இடிக்கிற இந்த உரலை மட்டும் வச்சுருக்கேன். இதை வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நான் ஸ்டவ் வச்சுருக்கேன். 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சாப்பாடு நம்மளுக்கு கரெக்டாக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டவ் 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வெயிட் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பிளேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு சாப்பாடு சூப்பராக பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. வாசனை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு இருக்குது. கலரும் நம்ம ரொம்ப போடலை. ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூடாக இருக்குது. இப்போது இந்த அளவுக்கு நம்மளுக்கு சாப்பாடு வெந்திருக்கு. நான் ஒரு சாதம் எடுத்து கையில் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப குழையெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு தான் இருக்கணும் பிரியாணி. பாருங்கள், நான் நசுக்கிட்டேன். இந்த அளவுக்கு இருக்குது சாப்பாடு. இப்போ வந்து இதை அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து இறக்கிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி மணக்க நம்மளுக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். பாய் வீட்டு சிக்கன் பிரியாணினா ஒரு டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன இந்த இதெல்லாம் மெத்தட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கும் நல்ல டேஸ்டியாக சிக்கன் பிரியாணி கிடைக்கும். நீங்கள் வந்து 1/2 கிலோ செஞ்சால் கூட எல்லா அளவுகளையும் அந்தந்த அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை 1 கிலோ செஞ்சாலும் அந்த அளவு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தா நான் கத்திரிக்காய் சட்னி தான் வச்சுருக்கேன். இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோடைய வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது எப்படி செய்யறதுன்னு. பிரியாணிக்கு இதுக்கு நல்ல மேட்சாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு பிளேட்டில் மாற்றி இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சிக்கனும் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடும் நல்லா ஆற நல்லா உதிரியாக ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். சிக்கன் பிரியாணி கத்திரிக்காய் சட்னி, எக்கு வச்சுருக்கேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.